Hi friends, welcome to Sam Ria channel, Hindi Big Boss 18, episode number 88. இன்னைக்கு எபிசோடோட ஹைலைட் பாத்தீங்கன்னா ஃபேமிலி ரவுண்ட் ஆரம்பிக்குது. வீட்டுக்குள்ள வந்து ஒருத்தரா வர ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களோட எமோஷனலான மூமெண்ட்டை கேப்சர் பண்ணி நம்மளுக்கு காட்டியிருந்தாங்க. இதுல முக்கியமான இடம் என்னன்னு பாத்தீங்கன்னா, சாகத்தோட அம்மா வந்து அவினாஷை திட்டி தீக்கிறது தான். நெகட்டிவிட்டி இருந்தா கூட திட்டு வாங்குறது அவினாஷ்ன்றப்போ நம்ம மனசுக்கு கொஞ்சம் குதூகலமா தான் இருக்கு. அவங்க சொன்ன எல்லா பாயிண்ட்டுமே கரெக்ட்னு சொல்லி ஒத்துக்க முடியாது. ஆனா நிறைய பாயிண்ட் வந்து அவங்க கரெக்டா தான் சொன்ன மாதிரி இருந்தது. நிறைய பேர் வந்து கேட்டுட்டு இருக்கீங்க, ஃபேமிலி ரவுண்ட்ல வந்து அர்ஜுன் இன்னும் போலியே, போவாரா மாட்டாரா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கீங்க. அர்ஜுன் வந்து கண்டிப்பா போறாரு பிக் பாஸ் வீட்டுக்குள்ள. அந்த எபிசோட வந்து நம்மளுக்கு ஃப்ரைடே காட்டுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து அர்ஜுனை பாக்குறதுக்காக உலகமே காத்துட்டு இருக்கு. நம்ம மட்டும் இல்ல, ஹிந்தி பிக் பாஸ் ஆடியன்ஸுமே வந்துட்டு அர்ஜுனை பாக்குறதுக்காக ரொம்ப ஆவலா காத்துட்டு இருக்காங்க. ஏன்னா சல்மான் கான் நிறைய தடவை அர்ஜுன் பேரை சொல்லிட்டாங்க. சோ கண்டிப்பா வந்து அர்ஜுன் உள்ள வருவாரு. சோ அவர் வந்தா என்ன லாங்குவேஜ்ல பேச போறாருன்றதுல இருந்து என்ன பேச போறாருன்றதுல இருந்து எல்லாத்துலயும் நான் எக்ஸைட்டடா இருக்கேன். எனக்கு தெரிஞ்சு அர்ஜுன் வந்து பெருசா எந்த கேள்வியும் கேட்க மாட்டாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து பிக் பாஸே வந்து ஸ்ருதிகாக்கு அகேன்ஸ்டா இருக்கிறது அர்ஜுனுக்கு நல்லாவே தெரியும். சோ இன்னும் பேசி விட்டுட்டு வந்தா ஸ்ருதிகா இன்னும் கொஞ்ச நாள் அங்க சர்வைவ் பண்ணும் இல்லையா? சோ அவங்களால எப்படி இருக்கு, அவங்க மேல இருக்கிற அக்கறையினால அர்ஜுன் மேபி எதுவும் பேசாம வரலாம், இல்ல ஒரு 4-5 கேள்வி நறுக்குன்னு கேட்கலாம். சோ என்ன நடக்கும்னு தெரியல. ரொம்ப எக்ஸைட்டடா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நீங்களும் அதே மாதிரி எக்ஸைட்மெண்டோட தான் வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எவிக்ஷனுக்கான அந்த ஓட்டிங் வந்து எப்படி போயிட்டு இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஸ்ருதிகா வந்து ஈஷாக்கு மேல, அதாவது டாப் 5ல இருக்கிற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காங்க. அதாவது கீழே இருந்து பாத்தீங்கன்னா கஷிஷ் இருக்காங்க, அப்புறம் ஈஷா இருக்காங்க, அப்புறம் ஸ்ருதிகா இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. முதல்ல ஸ்டார்டிங்ல வந்து ஈஷா 5th பிளேஸ்ல இருந்தாங்க, ஸ்ருதிகா 6th பிளேஸ்ல இருந்தாங்கன்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ ஸ்ருதிகாக்கு வந்து 5th பிளேஸ் கிடைச்சிருக்கு. நம்மளா சேர்ந்து ஓட் பண்ண ஸ்ருதிகாவோட பிளேஸ் வந்து மாறிட்டே இருக்கும். உங்களுக்குலாம் ஸ்ருதிகா வந்து இன்னும் கொஞ்ச நாள் தொடரணும்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்காக ஓட் பண்ணுங்க. எபிசோடோட எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். எபிசோட் ஸ்டார்டிங்லேயே பாத்தீங்கன்னா கரண் சும்க்கு கிஸ் பண்ணி எழுப்புறாரு. இதெல்லாம் ஒரு கண்டென்ட்னு ஏன் காட்டுறீங்க அப்படின்ற மாதிரி தான் வெறுப்பா இருக்கு. எப்பவுமே வழக்கமா போடுற பிக் பாஸ் வேக்கப் சாங் இல்லாம டிஃப்ரெண்டா இந்த தடவை பாலிவுட் சாங் வந்து பிளே பண்றாங்க. ஸோ எல்லாருமே வந்து செம்ம ஃபன்னா டான்ஸ் ஆடுறாங்க. ஒரு சைரன் மாதிரி அடிக்குது, அதை தொடர்ந்து ஒரு பாலிவுட் சாங் வருது. ஸோ எல்லா கண்டஸ்டன்ட்டும் என்ஜாய் பண்ணி ஆடுறாங்க. அவினாஷும் சொல்றாரு, இந்த மாதிரியே சாங் பிளே பண்ணா நாளைக்கெல்லாம் நான் சைரன் அடிச்சு அடுத்த நிமிஷம் வந்து வெளியில நின்றுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. கரண், விவியன், ஷில்பா இவங்கலாம் வந்து கிச்சன்ல இருக்காங்க, சும்மா இருக்காங்க. சோ இவங்களுக்குள்ள என்ன கான்வர்சேஷன் நடக்குதுன்னா, விவியன் சொல்லிட்டு இருக்காரு கரனை பார்த்து, 50 டேஸ் நமக்குன்னு சொல்லி ஷில்பா சொல்லியிருந்தாங்கல்ல, ஏன் 50 டேஸ் ஆல்ரெடி முடிஞ்சிச்சு, 50 டேஸ் முடிய போகுது. இப்போ ஷில்பா சொன்ன ஒரு விஷயத்த கவனிச்சியா, அவினாஷ் வந்து இந்த வீட்டையே டேக் ஓவர் பண்ணிட்டு இருக்கான், அவன் ஸ்ட்ராங் பிளேயர் ஆயிட்டு இருக்கான்ற மாதிரி நேத்து ஒண்ணு சொன்னாங்க. அதை கவனிச்சியான்ற மாதிரி விவியன் கரண் கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. அதாவது என்ன சொல்ல வர்றாருன்னா, நம்மளுக்கு 50 டேஸ் முடிஞ்சிச்சுல, இப்போ வந்து இனிமே அவினாஷ் பக்கம் போயிடுவாங்க ஷில்பா அப்படின்ற மாதிரி அவர் வந்து ப்ரொஜெக்ட் பண்றாரு. அதுக்கு சும் சொல்றாங்க, அதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு நடக்காது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப ரஜத்தும் கஷிஷும் வெளியில உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. லீடிங் கண்டஸ்டன்ட் வந்து கரண் அண்ட் விவியனா, நம்ப முடியுதான்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அது ஆமா, இதெல்லாம் என்ன சொல்றதுன்னு தெரியல இதை பத்தி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்ப சோ இவங்க 2 பேரும் என்ன பேசிட்டு இருக்காங்கன்னா, இந்த கரண் விவியனுக்கு அந்த டாஸ்க் கொடுத்தப்போ யார் வின் ஆவான்னு கேட்டப்போ டக்குன்னு அவினாஷ் போய் கரணோட நேம்ல பிக்ஸ் பண்ணிட்டாரு. என்னோட பிரதர்னு சொல்லிட்டு இருந்தாரு அவினாஷ் விவியனை. கடைசியில பார்த்தா விவியனுக்கு வந்து வின்னர்ன்ற டாக் கொடுக்கல, கரனுக்கு கொடுப்பேன்னு சொல்லிட்டாரு. அதுவும் கரணை வந்து இவருக்கு சுத்தமாவே பிடிக்காது, அவர் போய் வின்னர் டிசர்விங் சொல்லி கொடுத்துட்டாங்க. அண்ட் கூட பிரதர்னு சுத்திட்டு இருக்காரு, இவரை வந்து லாய்க்கு இல்லைன்னு சொல்லிட்டாங்க அப்படின்ற மாதிரி கஷிஷும் ரஜத்தும் பேசிட்டு இருக்காங்க. இப்ப பாத்தீங்கன்னா ரஜத் அண்ட் ஈஷா வந்து ஒரு சின்ன ஃபன் டாக் மாதிரி ஆரம்பிச்சு அது சண்டையில முடியுது. ஈஷா வந்து சொல்லிட்டு இருக்காங்க, ரஜத் நீங்க வந்துட்டு தூங்கி பாக்குறீங்களா, அந்த கோழி கூவுதான் பாக்கலாம் அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. அதுக்கு ரஜத் வந்து, நான் யாருக்கும் என் ஷோல்டர் கொடுக்கறதா இல்லை இதுக்கு மேல அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. உடனே ஈஷாக்கு கோவம் வந்துருது. ஓகே ஃபைன், நானே பாத்துக்கிறேன், நானே தூங்கி பாக்குறேன் அப்படின்னு சொல்றாங்க. ரஜத் என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரி நான் ரிலேஷன்ஷிப்னு சொல்லி என் ஷோல்டர் கொடுத்து எனக்கு என்ன கடைசியில கிடைச்சது, நான் வந்து ஒரு பொய்க்காரன்னு சொல்றீங்க, நான் ஒரு ஃபேக் பர்சன் சொல்றீங்க, நான் பண்றதுலாம் டிராமான்னு சொல்றீங்க, சோ நான் எதுக்கு இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லவும் அதுக்கு ஈஷா சொல்றான், நான் வந்து அந்த மாதிரி கமெண்ட் எல்லாம் சொல்லவே இல்லை, சொல்றவங்க கிட்ட போய் கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க சொல்றாங்க, நான் வந்து இதுக்கப்புறம் யாரோட ரிலேஷன்ஷிப்லயும் இருக்க விரும்பல, எனக்கு யாரோட சப்போர்ட்டும் தேவையில்லை, இனிமே அவினாஷ் இல்ல, விவியன் இல்ல, ரஜத் இல்ல, இனிமே யாருமே எனக்கு வந்து இந்த வீட்டுல சொந்தம் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. சோ இந்த கான்வர்சேஷன் பார்த்து சாகத் கீழே உட்காந்து சிரிச்சிட்டு இருக்காங்க. ரஜத் கேட்கிறார், நீ எதுக்கு சிரிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு, இல்ல நீங்க நல்லா பேசுறீங்க அதுக்காக சிரிச்சிட்டு இருக்கேன்னு சாகத் சொல்றாங்க. சோ அவினாஷும் கரணும் வந்து இந்த கான்வர்சேஷனுக்குள்ள நம்ம வந்து இன்வால்வ் ஆகக்கூடாது, ஏன்னா வந்து அவங்க ஹார்ட் டு ஹார்ட் பேசிட்டு இருக்காங்க. சோ அவங்க 2 பேருக்குள்ள நடக்கிற விஷயம், அதாவது ரஜத் அண்ட் ஈஷாக்குள்ள நடக்கிற விஷயத்த வந்து நம்ம இன்டர்ஃபியர் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி பேசிட்டு போறாங்க. அதுக்கப்புறமா இந்த சைட் பாத்தீங்கன்னா சாகத் அண்ட் கஷிஷ் வந்து உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. சோ இவங்க என்ன பேசிட்டு இருக்காங்கன்னா, ஈஷா சொல்றாங்க, விவியன், அவினாஷ், ரஜத் இவங்களோட எல்லாம் எந்த ரிலேஷன்ஷிப்பும் இல்ல, நான் எல்லாரோட ரிலேஷன்ஷிப் பிரேக் பண்றேன்னு சொல்றாங்களே, இவங்க வந்து எப்பவுமே ரஜத்தை வந்து விவியன் அவினாஷ்க்கு ஈக்குவலா பார்த்ததே கிடையாது. அண்ட் மோர் ஓவர் இவ்வளவு தூரம் அண்ணன்னு சொல்லிட்டு ஈஷா பேசுறாங்களே, இந்த 3 மாசத்துல எத்தனை தடவை வந்து ரஜத்தோட உட்காந்து
உட்காந்து பேசியிருப்பாங்க, ஒரு 10 நிமிஷம் தனியா உட்காந்து பேசுறதை நான் பார்த்தது கிடையாது அப்படின்ற மாதிரி சாஹத் சொல்லிட்டு இருக்காங்க. கஷிஷும் சொல்லிட்டு இருக்காங்க. சாஹத் வந்துட்டு நான் இதுதான் வந்து ரஜத் கிட்டயும் சொல்லிட்டு இருந்தேன், இந்த மாதிரி அவங்க அண்ணன்னு சொல்றாங்க ஆனா அவங்க பக்கத்துலயே வந்து உட்காந்து பேசினது இல்லையே நானும் சொல்லிட்டு இருந்தேன். சோ இப்ப நடக்கிறதெல்லாம் பார்த்து ஈஷாக்கு ரொம்ப கவலையா இருக்கான், ரஜத் இப்படி பேசிட்டாருன்னு சொல்லி உள்ள அழுதுட்டு இருக்காங்க. சோ அவினாஷ் போயிட்டு கட்டி பிடிச்சி ஆறுதல் பண்ணிட்டு இருக்காரு, என் அம்மா இந்த டைம் இருக்கணும் என் கூட அப்படின்னு சொல்லி அழுதுட்டு இருக்காங்க. வெளியில பாத்தீங்கன்னா ஸ்ருதிகா, கரண், ஷில்பா, அவினாஷ் இவங்க எல்லாம் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அவினாஷ் வந்து ஸ்ருதிகாவை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறாரு, உன்னை டாப் 5 ரேட் பண்ண சொல்லும் பொழுது நீ வந்து டாப் 5ல ரஜத்தை சொன்ன, செகண்ட் வந்து என்ன சொன்ன, ஆனா நேத்து டாஸ்க்ல வந்து யார் வந்து லீடிங்னு கேட்டப்போ நீ வந்து கரண் நேம சொன்னேன்னு சொல்றவும் ஸ்ருதிகா சொன்னாங்க நான் ரஜத் நேமையும் தான் சொன்னேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆமா, ஆனா செகண்ட் பிளேஸ் வந்து நீ எனக்கு தானே கொடுத்திருந்த, எப்படி வந்து நீ கரண் நேம சொல்லலாம் அப்படின்னு கேட்டுட்டு இருக்காரு. அதுக்கு ஸ்ருதிகா சொல்றாங்க இந்த 2 வீக்ஸ்ல வந்து கரண் வந்து உன்னை தாண்டி வந்துட்டாரு, அதனால நான் அவருக்கு செகண்ட் பிளேஸ் கொடுத்துட்டேன் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. கரண் வந்து ஷில்பாவை பட்டர் நைஃப்னு கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ ஷில்பா சொல்றாங்க என் பேரு வந்து கேமர், நான் பட்டர் நைஃப் கிடையாது. இப்போ பாத்தீங்கன்னா நான் ஸ்டார்டிங்ல இருந்து கரண், விவியன் தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் டாப்ல இருப்பாங்கன்னு சொல்லி, அதே மாதிரிதான் இப்பவும் சொன்னேன், அதனால நான் சொல்றது நடந்துருச்சு, சோ நான் கேமர், எல்லாரும் தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ அவினாஷ் சொல்றாரு நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் 2 பேருமே வந்து லீடிங்ல வந்துட்டாங்க, அதாவது உன் ஃப்ரெண்டு சும்மா வந்து லீடிங்ல வந்துட்டாரு, கரணும் லீடிங்ல வந்துட்டாங்க, இந்த சைட் பார்த்தனா அவினாஷும் ஈஷாவும் லீடிங்ல வந்துட்டாங்க, இப்ப நம்ம 2 பேர் தான் தனியா இருக்கோம், பேசாம நம்ம 2 பேர் சேர்ந்து ஒரு குரூப்பா செயல்படலாம் அப்படின்னு சொல்லவும் ஸ்ருதிகா தயவு செஞ்சு உன் கூட என்னால குரூப்பா சேர முடியாது, என்னால இன்னும் 20 நாள் உன்னை தாங்கிக்கவே முடியாது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அவினாஷ் சொல்றாரு உன்னை நான் 20 நாள் தாங்கிக்கணுமே, அதை பத்தி நீ யோசிச்சியா அப்படின்னு சொல்லி 2 பேரும் கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. பிக் பாஸ் வந்து எல்லாரையும் லிவிங் ஏரியாவுக்கு வாங்கன்னு சொல்லி கூப்பிடுறாரு. சோ கூப்பிட்டுட்டு ரொம்ப எமோஷனலா ரிலேஷன்ஷிப்பை பத்தி எல்லாம் பேசிட்டு நீங்க இந்த வீட்டுல நிறைய ரிலேஷன்ஷிப் மேக் பண்ணிருக்கீங்க, சோ நிறைய பேரை வந்து அண்ணனா, தம்பியா, அக்காவா, தங்கச்சியா பாத்திருக்கீங்க, அம்மாவா, அப்பாவா, இவ்வளவு ரிலேஷன்ஷிப் வந்து இங்க இருந்திருக்கு, சோ உங்க வீட்டாரெல்லாம் நீங்க ரொம்ப மிஸ் பண்ணல, சோ இப்ப டைம் வந்துருச்சு, உங்க வீட்டு ஆளுங்க வந்து உங்களை பாக்குற டைம் வந்துருச்சுன்னு அனௌன்ஸ் பண்ண உடனே எல்லா கண்டஸ்டன்ஸ்க்கும் ஒரே சந்தோஷம். ஸ்ருதிகாலாம் ஓன அழுறாங்க. பிக் பாஸ் குறிப்பா ஷில்பா, ஸ்ருதிகா, ஈஷா இவங்க கிட்ட எல்லாம் கொஞ்சம் பேசினாரு. ஷில்பா கிட்ட வந்து உங்க பொண்ணை நீங்க வந்து கட்டி பிடிக்கலாம், ஸ்ருதிகா உங்க ஹஸ்பண்ட் வந்து இங்க இருந்து கிளம்பும்பொழுது உங்ககிட்ட நான் திரும்பி வருவேன்னு சொன்னார்ல, சோ அதை ஞாபகம் வச்சுக்கோன்னு சொல்றாரு. அப்புறம் ஈஷா கிட்ட வந்து உங்க அம்மா வருவாங்க அப்படின்னு சொல்றாங்க. விவியன் கிட்ட வந்துட்டு உன் குழந்தைய நீ வந்து கட்டி தழுவலாம் அப்படின்னு சொல்றாங்க. சோ இதெல்லாம் சொல்லும் பொழுதே எல்லாரும் ரொம்ப எமோஷனல் ஆகி அழ ஆரம்பிச்சிடுறாங்க. எல்லாரும் ரெடி ஆகுறேன், ரெடி ஆயிட்டு இருக்காங்க. அதுக்குள்ள விவியன் என்ன சொல்றாரு, நான் என்ன இப்போ டிஷர்ட் போடட்டுமா இல்ல உடி போடட்டுமான்னு கேக்குறாரு. அதுக்கு அவினாஷ் வந்து பைசப்ஸ் எல்லாம் அதுக்கு தானே பண்ணீங்க, வைஃப் வராங்கல, கொஞ்சம் நல்லா இருக்கட்டும், நீங்க வந்து டிஷர்ட்டே போடுங்க அப்படின்ற மாதிரி அவினாஷ் விவியனை சொல்லிட்டு இருக்காரு. அப்புறம் ஸ்ருதிகா இங்க கரண் கிட்ட வெளியில கேட்டுட்டு இருக்காங்க, எப்படி உன்னால வந்து இந்த எக்ஸைட்மெண்ட்டை தாங்கிக்க முடியுது, இந்த ஹாப்பினஸ் எல்லாத்தையும் உள்ள போட்டு அடக்கி லாக் பண்ணி ஜிப் போட்டு வச்சிருக்க அப்படின்ற மாதிரி கரணை பார்த்து கேட்டுட்டு இருக்காங்க. அப்ப கரண் சொல்றாரு இதெல்லாம் வந்து இப்பவே காட்டிட்டா எப்படி, அவங்க வரும்பொழுது நம்ம காட்டணும்ல நம்ம எமோஷன்ஸ் எல்லாம், அதனால கொஞ்சம் அடக்கி வச்சுக்கணும் அப்படின்ற மாதிரி கரண் சொல்லிட்டு இருக்காரு. இதனால ஸ்ருதிகா வந்து என்னால எக்ஸைட்மெண்ட் தாங்கவே முடியல, பட்டர்ஃபிளைஸா இருக்கு வயித்துல அப்படின்ற மாதிரி ஸ்ருதிகா சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு 5 மணி இருக்கும் ஈவினிங். அப்போ வந்து ஃப்ரீஸ் சொல்லிட்டு பிக் பாஸ் வந்து சாஹத்தோட அம்மாவை ஃபர்ஸ்ட் உள்ள அனுப்புறாங்க. உள்ள அனுப்பின உடனே சாஹத் வந்து அந்த இடத்துல இல்ல, ரூம்ல எங்கேயோ இருந்திருக்காங்க. சோ சாஹத் அம்மா உள்ள வந்த உடனே பார்த்த ஒரு ஆள் பாத்தீங்கன்னா அவினாஷ். சோ அவினாஷ் உனக்காக தான் நான் காத்துட்டு இருந்தேன் அப்படின்ற மாதிரி நேரா வந்து அவினாஷ் கிட்ட உட்காந்துட்டாங்க அவங்க அம்மா. பொண்ணு பிக் பாஸ் போறா, அது கூட வந்து கூடவே ஒர்க் பண்ண ஒரு பையன் வந்து இருக்கிறான் அப்படின்னு கேள்விப்பட்டப்போ நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன், பரவாயில்ல என் பொண்ணுக்கு ஒரு துணை இருக்கு அப்படின்ற மாதிரி. ஆனா நீ என்ன பண்ண, நேஷனல் டெலிவிஷன்ல என் பொண்ணோட பேரை வந்து அசிங்கப்படுத்தின, அவளுக்கு இல்லாத டேக்ஸ் எல்லாம் கொடுத்து அவளை கேவலப்படுத்தின, உனக்கு வந்து கஷிஷ் ஒரு நேம் சொன்னாலே அந்த நேம் உனக்கு கரெக்டான நேம் தான் சொல்லிட்டு கஷிஷை திரும்பி பார்த்து என்னமா பேர் சொன்ன அப்படின்னு கேட்டாங்க. கஷிஷ் வந்து ஐயோ இல்லைங்க நான் தெரியாம சொல்லிட்டேன் அதை அப்படி சொல்றாங்க. இல்ல நீ சொல்லு, அது பேரை சொல்லு அப்படின்னு அவங்க கேட்கறாங்க. விமனைசர் அப்படி சொன்னேன்னா விமனைசேஷன், அதை தான் வந்துட்டு அது உனக்கு கரெக்டான பேரு, உனக்கு தேவைதான் அந்த நேம், கரெக்டா கஷிஷ் உன்னை பத்தி சொன்னா, நீ அந்த மாதிரி பர்சன் தான் அப்படின்னு அவங்க அம்மா சொல்லிட்டு இருக்காங்க. அவினாஷ் கிட்ட அவங்க அம்மா சொல்றாங்க நாங்க ஹோல் ஃபேமிலியும் உட்காந்து அழுதோம் நீ வந்து எங்க பொண்ணை பத்தி தப்பா பேசும்பொழுது அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு அவினாஷ் வந்து சாரி நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்தது வீட்டுல, சோ அதனால நான் எதனா பேசியிருப்பேன், அந்த விஷயம் உங்களை ஹர்ட் பண்ணி தான் சாரின்னு கேட்கவும், சாரின்றது வந்து ரொம்ப சின்ன வார்த்தை, ஈஸியா சாரி கேட்டு தப்பிச்சிடலாம்லாம் நினைக்காத, உனக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சு, உன்னோட கேரக்டர் அசிங்கப்படுத்துனாங்கன்னப்போ ஒரு கோர்ட் செட்டப் வச்சு ஒரு லாயர் வச்சு உனக்காக வந்து கேஸ் ரன் பண்ணாங்க. பொண்ணை பத்தி நீ நிறைய பேச்சு பேசினப்போ அதுக்காக எந்த கோர்ட் செட்டப்பும் வைக்கல, உன்கிட்ட வந்து எந்த கேள்வியும் கேட்கப்படல, சோ இது ரொம்ப அன்ஃபேரா இருக்கு, இங்க கேட்கலன்னா என்ன வெளியில வா, உனக்கு வந்து கோர்ட் ரெடியா இருக்கு, எனக்கு லாயர் இருக்காரு அப்படின்னு அவங்க அம்மா மிரட்டுறாங்க அவினாஷ. அவங்க அவினாஷ் இப்படி ரோஸ் பண்ணிட்டு இருக்கும் போது பிக் பாஸ் பார்த்தாரு சாஹத்தோ இந்த இடத்துல இருந்தா நல்லா இருக்குமேன்னு சொல்லிட்டு அவங்கள ரிலீஸ் பண்ணி சாஹத்தை ஓடி வந்து அவங்க அம்மாவை மீட் பண்ண விட்டுட்டாங்க. அங்க வந்துட்டு திரும்பி ஃப்ரீஸ் பண்ணி நிக்க வச்சிட்டாரு. அப்பதான் வந்து அவங்க அம்மா இன்னும் நல்லா பேசுவாங்கன்னு சொல்லிட்டு சோ அவங்க அம்மா இன்னும் கண்டினியூ பண்றாங்க. நான் வந்து உனக்கு ரெஸ்பெக்ட் சொல்லி வளர்த்தது வந்து
தப்பா போயிடுச்சா என்னன்னு தெரியல, நீ ஏன் வந்து பேச வேண்டிய இடத்துல பேச மாட்டேங்கிற, தப்புனா தப்புன்னு சொல்லு, ரைட்னா ரைட்டுன்னு சொல்லு, நீ பேச வேண்டிய இடத்துல பேசல, உன்னை பத்தி அசிங்கமா பேசும்பொழுது நீ வந்து உனக்காக நீ பேசவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சோ ஒரு நேஷனல் டெலிவிஷன்ல உன்னை பத்தி தப்பா பேசுறாங்க, நீ கேட்க மாட்டேங்கிறன்னு சொல்லிட்டே இருக்கும்போது ஈஷா வந்து வாலண்டியரா மாட்டிட்டாங்க. ஆன்டி நீங்க வந்து ஃபீல் பண்றதுக்கெல்லாம் நான் சாரி சொல்லிக்கிறேன், ஆனா வந்துட்டு நீங்க அவினாஷ விமனைசர்ன்ற வார்த்தை சொன்னீங்களே அது ரொம்ப தப்பான விஷயம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு சாத்தோட அம்மா, வாமா நான் உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்ற மாதிரி, நீ என்னமா சொன்ன, அர்ஃபின் மேல சும்மா சாஹத் சாஞ்சிட்டு இருந்ததுக்கு லவ் ஸ்டோரி போது பாருங்க, லவ் ஆங்கிள் கிரியேட் பண்றாங்கன்னு சொன்னவ தானே நீ அப்படின்னு சொல்லி நச்சுன்னு ஒரு கேள்வி கேட்டாங்க. உன்னையும் வந்து வெளியில அப்படிதான் பேசிட்டு இருக்காங்க, நீ வந்து பகுவோட இதே கண்டிஷன்ல ஒரு தடவை சாஞ்சிட்டு இருந்த, அதை பத்தி வெளியில வந்து எல்லாம் பேசிட்டு தான் இருக்காங்க. சோ யோசிச்சுக்கோ, நீ ஒருத்தரை பத்தி பேசுனா உன்னை பத்தியும் அதே கேள்விகள் வெளியில கேட்கப்படும்ன்றது வந்து யோசிச்சு பேசு அப்படின்னு ஈஷாவையும் மிரட்டுறாங்க சாத்தோட அம்மா. ரஜத்தையும் போய் கேள்வி கேட்கறாங்க. ரஜத் நீயும் வந்துட்டு என்ன பண்ற, என் பொண்ணை வந்து யூஸ் பண்ணி தூக்கி போடுற, அவகிட்ட வந்து நீ ஃப்ரெண்ட்லியா பேசுற மாதிரி பேசுற, ஆனா டாஸ்க்னு வரும்பொழுது அவளைதான் நீ முதல்ல போய் அட்டாக் பண்ற, ஆனா வெளியில வந்துட்டு அவளோட கண்ணீரை துடைக்கிற, சோ வெளியில மக்களுக்கு வந்து நான் எவ்வளவு சாஃப்டான பர்சன்ற மாதிரி காட்டிக்கிற அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ரஜத் வந்து அது டாஸ்க்குமா, அதனாலதான் அப்படி பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு, மற்றபடி நான் சாகத்தை எங்கேயுமே வந்து அசிங்கப்படுத்தினது கிடையாதுன்னா அவங்க அம்மா சொல்றாங்க, இல்ல நீ நிறைய பண்ணிருக்க, சாகத்தை பத்தி தப்பா நிறைய விஷயங்கள் பேசியிருக்க அப்படின்னு அவங்க சொல்றாங்க. சோ நான் உன்னையும் மன்னிக்க மாட்டேன் அப்படி சொல்றாங்க. நேரா அவங்க அங்க இருந்து சும் கிட்ட போறாங்க. சும் பார்த்துட்டு, நீ ரொம்ப பொம்மை மாதிரி இருக்க, பாக்குறதுக்கு பார்பி டால் மாதிரி இருக்கிற, டிவில உன்னை பாக்குறதுக்கு அழகா இருக்குன்னு சொல்றாங்க. அடுத்தது ஷில்பா கிட்ட போறாங்க. எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற மாதிரி ஷில்பாவை சொல்றாங்க. அப்புறம் கரண் கிட்ட வந்துட்டு, கரண் நான் வந்து மீடியால நிறைய இன்டர்வியூஸ் கொடுத்திருக்கேன், அதுல வந்து என் பொண்ணு கூட சேர்ந்து யாரை வந்து ஃபைனல்ஸ்ல பார்க்க விரும்புறேன்னு சொல்லியிருக்கிறது வந்து உன் பேரை தான் நான் சொல்லியிருக்கேன், சோ உங்க 2 பேரையும் தான் வந்து நான் ஃபைனல்ஸ்ல பார்க்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா சொல்றாங்க. வந்து அவங்க அம்மா கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க, நான் நீங்க பேசுனதெல்லாம் கேட்டுட்டு தான் இருக்கேன் அவினாஷை பத்தி, கொஞ்சம் வந்து அந்த விஷயத்தெல்லாம் மன்னிச்சு விட்டுறலாம்ல, ஏன்னா அவினாஷை வந்து இன்னொரு அம்மாவோட பையன் தானே அப்படின்னு கேட்கவும் சாத்தோட அம்மா என்ன சொல்றாங்க, அவினாஷ்க்கு ஒரு தங்கச்சி இருந்தா அவர் இப்படி பேசுவாரா, அந்த தங்கச்சியை யாராவது அப்படி பேசியிருந்தா அவரால் ஏத்துக்க முடியும், அவர் பேசுற வார்த்தைகள்லாம் கரெக்டா, அதனால நான் எதையுமே மன்னிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க சாத்தோட அம்மா. தேவியன் கிட்ட வந்துட்டு அவங்க அம்மா என்ன சொல்றாங்கன்னா, உங்களுக்கு வந்து சகவாசம் சரியில்லை, மற்றபடி நீங்க ரொம்ப நல்ல பர்சன் தான், உங்க வைஃப் வந்து ரொம்ப கிளியரா எல்லார பத்தியும் தெளிவா சொல்லிட்டு போனாங்க, ஆனா உங்களுக்கு அதுல ஒரு 20% தான் வந்து மண்டையில ஏறிச்சு, மிச்சத்தெல்லாம் விட்டுட்டீங்க நீங்க, அதுக்கப்புறம் நீங்க அதே மாதிரிதான் பண்ணிட்டு இருக்கீங்க, சோ வந்து நீங்க ஒரு நல்ல பர்சன், ஆனா வந்து நீங்க தனியா விளையாண்டீங்கன்னா வேற மாதிரி நல்லா இருக்கும், சகவாசத்தாலதான் நீங்க வந்து கெட்டு போறீங்க அப்படின்ற மாதிரி, அவினாஷ் ஈஷாவோட சகவாசத்தை விட்டு தள்ளுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. சோ இதெல்லாம் நீங்க வெளியில வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், யார் வந்து உங்களுக்கு எதிரா பேசியிருக்காங்க, யார் உங்களுக்கு தப்பா நடந்திருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி சாத்தோட அம்மா விவியனுக்கு ஒரு அட்வைஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. அது என்னமோ கரெக்டான விஷயம் தான். பிக் பாஸ் சாஹத்தை ரிலீஸ் பண்ண உடனே அவங்க அம்மா காலில் விழுந்து, சரி இதான் சாக்கா, அம்மாவை எப்படியாவது கடத்தி கூட்டிட்டு போயிடலாம், இவங்க எல்லாரையும் பிடிச்சி திட்டிட்டு இருக்காங்கன்னு சொல்லி தண்ணி குடிக்கிறீங்களாமான்னு கிச்சனுக்கு போய் தண்ணி கொடுக்குறாங்க. கொடுத்த உடனே திரும்பவும் அவங்க அம்மா எல்லார்கிட்டையும் பேசுறதுக்கு போறாங்க. இதை போய் சாகத்தை தடுத்துட்டே இருக்காங்கன்னு சொல்லி பிக் பாஸ் வந்து திரும்பவும் ஃப்ரீஸ் பண்ணி விட்டாங்க சாகத்தை. ஸோ அவங்க அம்மா நேரா போய் என்ன பண்றாங்க, கஷிஷ் கிட்ட போய், நீ ரொம்ப நல்ல பொண்ணுமா, நீ பேசினதெல்லாம் கரெக்டுமா, உன்ன மாதிரி என் பொண்ணு பேசலன்னு தாமா எனக்கு வருத்தம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரொம்ப பெருமையா பேசிட்டு இருக்காங்க. கஷிஷ் வந்து ஒரு வார்த்தை சொன்னாங்களே, இப்ப வந்து காவால இருந்து தான் பிறந்திருப்பா அப்படின்ற மாதிரி, அது அவங்களுக்கு ஞாபகம் இல்ல போல இருக்கு. ஆனா அதை விட அவினாஷை வந்து கஷிஷ் திட்டினது வந்து அவங்க அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது போல. அதனால கஷிஷை வந்து நீ ரொம்ப நல்ல பொண்ணு, உன்னை பாக்குறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சோ அதுக்குள்ள எல்லாரையும் கொஞ்சம் ரிலீஸ் பண்ணி விட்ட உடனே எல்லாரும் ஓடி வராங்க. அப்ப ஸ்ருதிகா வெளியில இருந்திருப்பாங்க போல, வெளியில இருந்து ஓடி வராங்க. ஓடி வந்த உடனே சாகத்தோட அம்மா ஸ்ருதிகாவை பார்த்தோன்னே, ஸ்ருதிகா நீங்க எங்க இருந்தீங்க, அவங்கள நான் பார்க்கவே இல்லையேன்னு, வெளியில இருந்த ஆண்டி அப்படின்னு சொன்னாங்க. ஆமா நான் உங்ககிட்டயும் ஒரு விஷயம் பேசணும், ஏமா என் பொண்ணு வந்து தனியா விளையாடக்கூடாதா, எப்பவுமே குரூப்போட தான் விளையாடணுமா, நான் என் பொண்ணு தனியா வளர்த்திருக்கேன், அதனால அவளுக்கு தனியா விளையாட நல்லா தெரியும், எதுக்கு அவ குரூப்ல தான் இருக்கணும்ன்ற மாதிரி பேசினேன் அப்படின்னு உடனே ஸ்ருதிகா வந்து, கரெக்ட் ஆண்டி, ரொம்ப ஸ்ட்ராங்கான பர்சன் நீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே அவங்க அம்மா சொல்றாங்க, நான் அவளை தனியா வளர்த்திருக்கேன், அவ வந்து அவங்க அப்பா மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பிக் பாஸ் என்ன பண்றாரு, இந்த டைம்ல ஸ்ருதிகாவை ஃப்ரீஸ் பண்ணி விட்டுறாரு. ஏன்னா ஸ்ருதிகா கூட பேசி டாபிக்கை டைவர்ட் பண்ணிட போறாங்களோன்னு நினைச்சாரோ, இல்லைன்னா ஸ்ருதிகாவை வந்து சாத்தோட அம்மா இன்னும் நல்லா திட்டுவாங்க அப்படின்னு நினைச்சாரோ என்னமோ தெரியல, ஸ்ருதிகாவை வந்து ஃப்ரீஸ் பண்ணி விட்டாங்க. சோ அவங்க அம்மா இன்னும் கொஞ்சம் ஸ்ருதிகாவை ஏதாவது பேசுவாங்கன்னு பிக் பாஸ் நினைச்சாரு, ஆனா அது நடக்கவில்லை. ஃப்ரீஸ் சொன்ன அடுத்த நிமிஷம் சாத்தோட அம்மாக்கு வேற விஷயத்துல மைண்ட் போயிடுச்சு. நான் மீடியால வந்து இன்டர்வியூ கொடுத்தேன், அப்ப கேட்டாங்க, விவியன் அவினாஷோட ஒரு சீரியல் வந்து உங்க பொண்ணு கிடைச்சா நடிக்க விடுவீங்களான்னு சொல்லி கேட்டாங்க. 1 கோடி ரூபாய் கொடுத்தாலும் நான் என் பொண்ணை வந்து அவினாஷோட நடிக்க விட மாட்டேன்னு நான் ரொம்ப கிளியரா சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்றாங்க. அதுக்குள்ள கரண் வந்து நடந்து போச்சு, கொஞ்சம் மன்னிச்சு விட்டுருங்களேன் அப்படின்ற மாதிரி சொல்லவும் அவங்க அம்மா சொல்றாங்க, இது வந்து உன்னோட நேச்சர்ப்பா, நீ வந்து எல்லாரையும் மன்னிச்சிருவ, ஆனா எனக்கு அப்படி கிடையாது, ஆக்சுவலா வந்து உன்கிட்ட இருக்கிற குவாலிட்டி வந்து தப்பான குவாலிட்டி, நீ வந்து அவ்வளோ
அவ்வளவு சீக்கிரமா மன்னிச்சிடக்கூடாது யாரையும், கொஞ்சம் வந்து வச்சு செய்யணும் அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா சொல்றாங்க. இது நடுவுல எல்லாரும் ரிலீஸ் பண்ணி விட்டோம்னா ரஜத் புலம்பிட்டு போறாரு. என்கிட்ட பேசிட்டு இருந்ததே இந்த கஷிஷும் சாகத்தும் தான். இப்போ அவங்க அம்மா வந்து சாகத்தை திட்டி பேசக்கூடாது சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து கஷிஷையும் அவங்க அப்பா வந்து பேசக்கூடாது சொல்லிட்டாருன்னா நான் யாருக்கிட்டதான் பேசுவேன் அப்படின்ற மாதிரி ஃபன்னா அழுதுட்டு இருக்காரு. அதுக்குள்ள ஈஷா அவினாஷை கூட்டிட்டு போயிட்டு அவங்க அம்மா என்னெல்லாம் பேசுறாங்க, என்னால அதெல்லாம் தாங்கிக்கவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இவங்க அம்மா வந்து சொல்றாங்க, குருட்டு பையனை காமிச்சா கூட என் பொண்ணை கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்லிட்டு இருக்காங்களே அப்படின்ற மாதிரி அவினாஷ் சொல்றாரு. சோ அவினாஷ்க்கு ஏதோ ஒரு விஷயம் சாகத்தை பத்தி தெரிஞ்சிருக்கு. சாகதோ ரொம்ப அவங்க அம்மா டைவர்ட் பண்ண நினைச்சு, வாங்கம்மா உங்களுக்கு என் பெட்ரூமை காட்டுறேன், இங்கதான் நான் என் துணியை காய வைப்பேன், அங்கதான் என் துணியை மடிச்சு வைப்பேன் சுத்தி சுத்தி காமிச்சிட்டு இருக்காங்க. இருந்தாலும் கிச்சனுக்கு வந்த உடனே சாகத்தோட அம்மா திரும்பவும் இருமா கொஞ்ச நேரம் நான் போய் அவினாஷை பாத்துட்டு வரேன் அப்படின்ட்டு போறாங்க. திரும்பவும் அவினாஷ் கிட்ட போயிட்டு அவங்க அம்மா என்ன கேட்கறாங்கன்னா, சல்மான் கான் ஏற்கனவே சொல்லியிருக்காரு சாகத் வந்து உங்க கூட ஃப்ரெண்டா இருக்க நினைக்கிறான்னு சொல்லிட்டு, ஆனா வந்து நீ அவளை எப்பவுமே ஃப்ரெண்டா கன்சிடர் பண்ணது இல்லைன்னு சொல்றப்போ சாகத் சொல்றாங்க, இல்லம்மா எனக்கும் அவினாஷ்க்கும் பெருசா ஃப்ரெண்ட்ஷிப்லாம் ஒன்றும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதோட அம்மா சொல்றாங்க, நீ வந்து அடிக்கடி அவினாஷோட ஆர்கியூமெண்ட் உனக்கு சீரியல் நடிக்கும் போதே போகும், நான் ஏன் அவினாஷ் கிட்ட ரொம்ப ஆர்கியூ பண்றாருன்னு கேட்டப்போ நீ என்ன சொன்ன அப்படின்னு அவங்க அம்மா போட்டு கொடுக்குறாங்க. அப்ப சாகத் வந்து அம்மா தயவு செஞ்சு அதை பத்தி எல்லாம் பேசாதீங்கன்னு கத்திட்டு இருக்காங்க. இல்ல நான் பேசிதான் ஆவேன்னு சொல்லிட்டு அவினாஷை பத்தி சொல்றாங்க. அவ வந்து சொன்னா அப்பவே நீ வந்து எல்லா பொண்ணுங்க கிட்டயும் வலிஞ்சு பேசுவ, அதனாலதான் உங்ககிட்ட நான் பேச மாட்டேன்னு அவ அப்பவே சொன்னா அப்படின்னு சொன்ன உடனே அவினாஷ்க்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. சாகத்தை பார்த்து அவினாஷ் கேட்கிறாரு, நீ என்கிட்ட சொன்ன விஷயத்தெல்லாம் சொல்லிருக்கியாமா அவங்க அம்மா கிட்ட அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. உடனே அவங்க அம்மா என்ன விஷயம் சொல்லு நான் கேட்கிறேன் அப்படின்னு உடனே சாகத் வந்து அவினாஷ் கிட்ட நோ சொல்லிடாத ப்ளீஸ்ன்னு கெஞ்சுறாங்க. அதே டைமுக்கு அவங்க அம்மா சொல்லுன்னு சொல்லிட்டே இருக்காங்க. கடைசியா அதை உங்க பொண்ணுகிட்டே கேளுங்க அப்படின்னு சொல்லி முடிச்சிடுறாரு. அதுக்குள்ள ஈஷாவும் வந்து நீயும் எதுவும் வாய் திறக்காத, அப்புறம் அவங்களுக்கும் உனக்கும் என்ன வித்தியாசம், பேசாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. சோ வந்து அவினாஷ் அடங்கிடுறாரு. ஸோ சாத் எப்படியோ அவங்க அம்மாவை அந்த பக்கம் கூட்டிட்டு போயிடுறாங்க. இப்போ அவினாஷ் சொல்லிட்டு இருக்காரு, ஃபுல் செட்டுக்குமே தெரியும் எனக்கு தெரிஞ்ச விஷயம், நான்லாம் பேசுறேன்னா அவ்வளவுதான் அப்படின்னு உடனே கரண் சொல்றாரு, நீ எதுக்கு பேசுற, அதெல்லாம் ஏதாவது ஒரு விஷயம் அவங்களுக்கு தெரியக்கூடாதுன்னு சாத் நினைச்சிருக்கலாம், நீ எதுக்கு அதை பத்தி எல்லாம் பேசுற அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. எனக்கு மட்டும் இல்ல ஃபுல் செட்டுக்கும் தெரியும், அந்த ப்ரொடியூசரை கூட்ட வந்து நிக்க வச்சா அவர் கூட சொல்லுவாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் சாத்தோட அம்மா வெளியில வராங்க. உடனே அவினாஷ் வந்து இந்த பக்கமா ஓடுறாரு. அவர் சொல்லிட்டு இருக்காரு, நான் ரொம்ப கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கேன், எதுவும் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அண்ட் கரண் வந்து ரஜத் கிட்ட கேட்கிறாரு, அவங்க அம்மா என்ன உன்னை அரைஞ்சிட்டாங்களா என்ன அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அதுக்கு ரஜத் சொல்றாரு, யாருமே நான் அறைய முடியாது, எங்க அம்மாவை தவிர என்னை யாருமே வந்து அடிக்க முடியாது அப்படின்ற மாதிரி ரஜத் சொல்லிட்டு இருக்காரு. எல்லாரும் வந்து ஃபேவரட் கரண்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு அவினாஷ் சொல்றாரு. அப்போ கரண் வந்து இவ்வளவு நடக்குது, உனக்கு அதுதான் வந்து இப்ப பெருசா போச்சா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இதனோட ஷில்பா வந்து நான் என் விளக்கத்தை தரேன்னு சொல்லிட்டு ஆன்டின்னு சொல்லிட்டாங்க சாகத்தோட அம்மாவை. ஆன்டி இந்த வீட்டில் நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஷில்பாக்கும் சாகத்தோட அம்மாக்கும் என்ன வயசு டிஃபரன்ஸ் இருக்கும், எப்படி வந்து அவங்க சாகத்தோட அம்மாவை ஆன்டி சொல்லலாம்னு தெரியல. ஒருவேளை இவங்க கண்டஸ்டன்டா இருக்கிறதுனால சாகத் ஈஷா எல்லாருமே வந்து ஒரே ஏஜ் குரூப், நம்ம ஏஜ் குரூப் அப்படின்னு அவங்க ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க போல. சோ சாகத்தோட அம்மாவை ஆன்டி அப்படி சொல்லி கூப்பிட்டாங்க. ஷில்பா என்ன சொல்லிட்டு இருக்காங்க, இந்த வீட்டுல இருக்கிற எல்லாருமே ரொம்ப நல்லவங்க, உண்மையாவே மனசளவுல ரொம்ப நல்லவங்க, அந்த சிச்சுவேஷன்ல அப்படி நடந்திருப்பாங்க அப்படின்னு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ சாகத் சொல்றாங்க, இல்ல பர்டிகுலரா வந்து இந்த இஷ்யூவை பத்தி எங்க அம்மா பேசுறாங்க, ஷர்ட்டை வந்து ரிமூவ் பண்றேன், என் உடம்ப பார்க்க விரும்புறியா அப்படின்லாம் வந்து அவினாஷ் கேட்டார்ல அசிங்கமான்னு சொல்லவும் சாகத்தோட அம்மா, நீ அதை வந்து உன் வாயால சொல்லாத, உன் வாயால நான் அதை கேட்க விரும்பல அப்படின்னு அதட்டுறாங்க. திரும்பவும் ஃப்ரீஸ் சொல்றாங்க. இப்ப பாத்தீங்கன்னா ஷில்பாவோட டாட்டர் உள்ள வராங்க. சோ அவங்களுக்குள்ள நடக்கிற அந்த சங்கமம் காமிச்சாங்க. கொஞ்ச நேரம் பிக் பாஸ் விளையாடாரு. ஷில்பாவை வந்து ரிலீஸ் பண்ணாம மத்த எல்லா கண்டஸ்டன்ட்டையும் ரிலீஸ் பண்ணிவிட்டு அப்புறம் ஷில்பாவை ரிலீஸ் பண்ணோம்னா அவங்க பாஞ்சி போய் கட்டி பிடிச்சி அவங்க பொண்ணுக்கு கிஸ் கொடுத்தாங்க. அவங்க பொண்ணு கூட அம்மா மேக்கப்லாம் கலைஞ்சிட போகுது அப்படி சொல்லிட்டு இருந்தாங்க. இருந்தாலும் விடாம அவங்க பிடிச்சி கிஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க. அவினாஷ், ஸ்ருதிகா இவங்க எல்லாம் நிக்கிறாங்க. அப்ப கரண் கேட்டுட்டு இருக்காரு, யாரு ஒரு ஆக்டரா அவரு அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க. இதுவும் வந்து கேமரா முன்னாடி தானே இருக்கு. கரண் வந்து அங்க பேசாதீங்கன்னு சொல்லிட்டு இங்க வந்து பேச வைக்கிறாரு. சோ இதை அவங்க அம்மா வெளியில போய் பார்க்க மாட்டாங்களா, என்னமோ என்ன பாயிண்டோ கரனுக்கு. சோ கரணே தான் ஆரம்பிக்கிறாரு, அவர் என்ன ஒரு ஆக்டரா அப்படின்னு ஆரம்பிக்கிறாரு. அதாவது என்னன்னா சாகத்துக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்காங்களாம், அவர் வந்து நிறைய கிஃப்ட் அனுப்புவாங்களாம், அது வந்து ஹோல் செட்டுக்குமே தெரியும் அப்படின்ற மாதிரி அவினாஷ் சொல்லிட்டு இருக்காரு. சோ இந்த விஷயம் தான் சாகத் வந்து தெரியக்கூடாதுன்னு நினைச்சிருக்காங்க அவங்க அம்மாக்கு. அவினாஷ் அந்த விஷயத்த போட்டு உடைச்சிட்டாரு. சோ வெளியில போய் அவங்க அம்மா பார்த்த பிறகு சாகத் கிட்டே இதை பத்தி என்ன கேள்வி கேட்பாங்க. அதாவது அவருக்கு என்ன பாயிண்ட்னா, என் பொண்ணு வந்து ஒரு கூடனை காமிச்சா கூட கல்யாணம் பண்ணிப்பான்னு அவங்க அம்மா சொல்றாங்களே, அவங்க அம்மாக்கு அவங்க பொண்ணை பத்தியே தெரியல, அவ ஆல்ரெடி வந்து லவ் பண்ணிட்டு இருக்கான்ற மாதிரி அவினாஷ் வந்து சொல்ல வராரு.
உள்ள இன்னும் சாதோட அம்மாவுக்கு கோவம் தீரவே இல்லை, ஆத்திரத்தோட பேசிட்டு இருக்காங்க. இந்த அவினாஷ்க்குலாம் வந்து வெளியில ஒரு நல்ல பொண்ணே கிடைக்காது, இந்த சாணி பொறுக்குவாங்க தெரியுமா கிராமத்துல, அந்த மாதிரி பொண்ணுங்க கூட வந்து அவினாஷை கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்க, அந்த மாதிரி ஒரு கேரக்டர்லெஸ் கை அவரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா பேசிட்டு இருக்காங்க. ரஜத் போய் சாதோட அம்மா கிட்ட சாரி கேட்டுட்டு இருக்காரு. நான் வந்து எதுவுமே மெயின்டே பண்ணல, டாஸ்க் அதனாலதான், மற்றபடி நான் எதுவுமே நடிக்கல, இந்த இன்டர்வியூல கூட வந்து உங்க பொண்ணுக்கு அப்போசிங்காலாம் எதுவுமே சொல்ல. அவங்க அம்மா என்ன சொல்றாங்கன்னா, வெளியில ரீல்ஸ் எல்லாம் வருது இல்ல, அதுக்கெல்லாம் வந்து என் பொண்ணு தான் ரீசன்ற மாதிரி நீ சொல்லிட்ட, அது கரெக்டா அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அவர் சொல்றாரு, இல்ல நான் அப்படி சொல்லல, நீங்க வேற மாதிரி புரிஞ்சுக்கிட்டீங்க, நீங்க வேணாலும் என்ன 4 அடி அடிச்சுக்கோங்க, நான் எதனா தப்பு பண்ணேன்னு நினைச்சா அப்படின்னு சொல்றாங்க. சோ அப்படி இப்படின்னு சொல்லி சாதோட அம்மாவையும் ரஜத் ஓரளவுக்கு கன்வின்ஸ் பண்ணிட்டாரு. ஷில்பா அண்ட் அவங்க பொண்ணு உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அவங்க பொண்ணு சொல்றாங்க, நீங்க ரொம்ப வெயிட் ரெடியூஸ் பண்ணிட்டீங்கன்னு. ஆமா, நான் திரும்பி சினிமாவில் நடிக்க போறேன்ல, நான் சொன்னல 50க்கு அப்புறம் பாரு நான் திரும்பி சினிமாவில் போறேன்ட்டு, இப்ப அதே மாதிரி நான் பண்ற பத்தியா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து பாவக்காய் சாப்பிட்றியான்னு அவங்க பொண்ணு கேட்கறாங்க. அதுக்கு பாவக்காய் சாப்பிட்றதுக்காக நான் இவ்வளவு தூரம் வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி அவங்க கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. இதனால ஸ்ருதிகா வந்து போய் ஈஷா கிட்ட கேட்டுட்டு இருக்காங்க, அர்ஜுன் வீட்டுக்குள்ள வந்து அர்ஜுன் எப்படி பேசுவார்னே தெரியலையே, அர்ஜுனுக்கு வந்து ஹிந்தி தெரியாதே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஈஷா வந்து அப்போ தமிழ்ல பேசுவாரா அப்படின்னு கேட்கவும், இங்கிலீஷ் தெரியும் அப்படின்னு ஸ்ருதிகா சொல்லிட்டு இருக்காங்க. சோ அர்ஜுன் வந்து எப்படி பேச போறாருன்னு ரொம்ப எக்ஸைட்டடா இருக்குல்ல. திரும்பி ஃப்ரீஸ் பண்ணி விடுறாங்க. இப்ப பாத்தீங்கன்னா ஈஷாவோட அம்மா வராங்க. சோ அவினாஷ் வந்து ரொம்ப பயந்துட்டு இருந்தாரு, ஈஷாவோட அம்மா வந்தா என்ன பண்ண போறாங்களோன்னு சொல்லிட்டு. ஈஷாவும் ரொம்ப பயந்துட்டு இருந்தாங்க, அவினாஷோட அம்மா வந்தா ஒரு அரைவாங்க அப்படின்னு சொல்லி பயந்துட்டு. ஈஷாவோட அம்மா வந்து ரொம்ப வெல்கமிங்கா இருந்தாங்க. இப்போ ஈஷாவை கட்டி பிடிச்சது இல்லாம நேரா போயிட்டு அவினாஷையும் கட்டி பிடிச்சி பிளஸ் பண்றாங்க, அப்புறம் விவியனையும் கட்டி பிடிச்சி பிளஸ் பண்றாங்க, ரஜத்தையும் கட்டி பிடிச்சி பிளஸ் பண்றாங்க. அவங்க எல்லாருக்கிட்டையும் சொல்றாங்க, நீங்க எல்லாருமே வந்து என் பொண்ணை ரொம்ப நல்லா பாத்துக்கிறீங்க, அதுக்காக ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப ரஜத் காரன் அவினாஷுக்கு வந்து பேசிட்டு இருக்காங்க. அதுல வந்து ரஜத் வந்து அவங்க சாதோட அம்மா கிட்ட பேசி சால்வ் பண்ணிட்டார்ல. சோ கரண் சொல்லிட்டு இருக்காரு, கொஞ்சம் அவினாஷோட விஷயத்தையும் சால்வ் பண்ணி விட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அவினாஷ் சொல்றாரு, ஆமா கொஞ்சம் எதனா பண்ணி சால்வ் பண்ணி விடுங்க, இல்லைன்னா வெளியில போய் எனக்காக வாதாடுறதுக்கு கரண் கூட இல்ல, கரண் லாயர் அப்படின்னு நான் கால் கூட பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி அவினாஷ் சொல்லிட்டு இருக்காரு. சோ அவினாஷ் வந்து இந்த விஷயத்துல கொஞ்சம் பயந்துட்டாரு தான் போல, வெளியில போய் கோர்ட்டு கேஸ் அலைய வேண்டி இருக்கும் போல இருக்கே அப்படின்னு கொஞ்சம் லைட்டா அவினாஷ் பயந்துட்டாரு. ஈஷாவோட அம்மா வந்து ஃபர்ஸ்ட் ரஜத்தை பத்தி சொன்னாங்க. நீங்க எல்லாம் வந்து ரஜத்தை பத்தி ரொம்ப தப்பா நினைக்கிறீங்க, ரஜத் வந்து உங்களை எல்லாம் பத்தி பின்னாடி போய் தப்பாவே பேசுனது கிடையாது, என்ன ஒரு பிரச்சனையா இருந்தாலும் அவர் முன்னாடி பேசுறதோட சரி, பின்னாடி போய் உங்களை பத்தி எல்லாம் தப்பா பேசுறது கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஈஷாவை தனியா கூட்டிட்டு போயிட்டு அவங்க அந்த அவினாஷ்க்கும் ஈஷாக்கும் நடுவுல ஒரு நைட் ஒரு ஃபைட் நடந்ததுல, அவர் சேர் எல்லாம் தள்ளி விட்டாரு. சோ அந்த விஷயத்த பத்தி சொல்லிட்டு இருக்காங்க. அவினாஷ் அவ்வளவு அக்ரெசிவ் மோட்ல உங்ககிட்ட வந்தப்போ நான் பயந்துட்டேன், எங்க எதனா உன் முகத்துல தூக்கி அடிச்சிட போறாரோ அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா நல்லவேளை அந்த மாதிரி எதுவும் நடக்கல. ஆனா அந்த விஷயத்துல வந்து உன் மேல தப்பு நிறைய இருந்தது, நீ வந்து உன் ஃப்ரெண்டுக்காக நின்றுக்கணும், என்னதான் இருந்தாலும் உன் சைட்ல தப்பு அப்படி சொன்ன உடனே அதுக்கு ஈஷா சொல்றாங்க, நான் கஷிஷை ரொம்ப நம்பி அவ சைடு நான் கரெக்டா இருக்கும்னு நினைச்சிட்டேன், சோ அது என் ஃபால்ட் தான் அப்படின்னு ஒத்துக்கிறாங்க. ஷில்பாவோட பொண்ணு உட்காந்து எல்லாரும் பத்தியும் சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ எங்க அம்மாக்கு வந்து உங்க எல்லாரும் மேலயும் வந்து ஒரு சாஃப்ட் ஸ்பாட் இருக்கு, அது வந்து அப்படியே எவிடென்ட்டா டிவில பார்க்கும்பொழுது தெரியுது, அவங்க எல்லாரும் மேலயும் ஒரு சாஃப்ட் கார்னர் வச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி அவங்க பொண்ணு சொல்லிட்டு இருக்காங்க. விவியன் கிட்ட வந்து ஈஷாவோட அம்மா பேசிட்டு இருக்காங்க. என்ன சொல்றாங்கன்னா, நீங்க வந்து ஒரு தடவை ஷில்பா சொன்னாங்க என்னோட பொண்ணை வந்து காசிப் குயின்ன்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்லிட்டு இருந்தாங்க, அப்ப நீங்க என்ன சொன்னீங்கன்னா, அவ பேசுறதுல பாதி விஷயம் நான் கேட்கவே மாட்டேன் அப்படின்னு சொன்னீங்க. சோ அந்த இடத்துல என் பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ணாம நீங்க போனது வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது அப்படின்னு அவங்க அம்மா சொல்றாங்க. அப்போ விவியன் சொல்றாரு, இல்ல எங்களோட மதத்துப்படி நாங்க வந்து காசிப் வந்து பேசக்கூடாது, சோ அதனால நிஜமாவே வந்து அவ பேசுறத வந்து நான் கேட்க மாட்டேன், சோ அந்த விஷயத்தை தான் நான் ஷில்பா கிட்ட சொன்னேன், அது ஒண்ணு நான் தப்பா சொல்லல, நான் பண்றதை தான் வந்து சொன்னேன் அப்படின்ற மாதிரி அவர் விளக்கம் கொடுக்குறாரு. ஈஷா கிட்ட வந்து நீ எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்கும் ரெஸ்பெக்ட் கொடுத்து நடந்துக்கணும்னு ஈஷா சொல்றாங்க, ஏன் நான் விவியனுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கறது இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க. ஈஷாவோட அம்மா, இந்த டாஸ்க் அப்பவும் நீ வந்து போட்டோ ஃப்ரேம் எடுத்துட்டு ஒரு இடத்துல வந்து ஃப்ரீஸ் ஆயிட்ட, சோ வந்து அது தப்பு தான், நீ ஏன் அங்க ஃப்ரீஸ் ஆன அப்படின்னு சொல்லி கேட்கவும், விவியன் இதை தான் நான் அப்போத்துல இருந்து கேட்டுட்டு இருக்கேன், நல்லா கேளுங்க அப்படின்ட்டு போறாரு. உடனே ஈஷா சொல்றாங்க, எனக்கு தெரியலமா நான் ஏன் ஃப்ரீஸ் ஆனேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு ஈஷா அம்மா சொல்றாங்க, அது வெளியில பார்க்க தப்பா தான் தெரிஞ்சிச்சு, நீ வேணும்ட்டே பண்ண மாதிரி தான் இருந்தது அப்படின்னு சொல்றாங்க. கரண், ஸ்ருதிகா, சும், அவள் ஷில்பா அவங்க எல்லாம் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அப்போ பிக் பாஸ் வந்து கரணை சும்மா கிண்டல் பண்ணிட்டு இருக்காரு, என்ன திடீர்னு வந்து ஜீன்ஸ் எல்லாம் மாட்டிட்டு வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காரு. இல்ல எல்லா பேரண்ட்ஸும் வந்துட்டு இருக்காங்கல்ல ஃபேமிலிலாம், அதனாலதான் அப்படின்னு சொல்லிட்டு, இவங்க அம்மா வரமாட்டாங்கன்னு சொன்னீங்கன்னா நான் வேணா ஷார்ட்ஸ் மாத்திட்டு வந்துருவேன்னு சொல்றாரு. இப்போ பிக் பாஸ் வந்து யாரோட அம்மாவை பத்தி பேசுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், அப்படியே அவர் திரும்பி பாக்குறாரு சும் சைடு. என்ன அந்த சைடு திரும்பி பாக்குறீங்க, சும் பக்கமான்னு கேட்க, இல்ல நான் அங்க மட்டும் திரும்பி பார்க்கல, எல்லா பக்கமும் திரும்பி பாக்குறேன், எல்லா அம்மாங்களும் வராங்களே, அதை தான் நான் பொதுவா சொன்னேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. அப்புறம் என்ன காலைல ஸ்லிப்பர் போட்டிருக்கீங்க, நான் வேணா ஷூ அனுப்பி வைக்கட்டுமா, அண்ட் எல்லாரோட அம்மாவும் வந்தாதான் தெரியும் ஷூ வந்து காலில் இருக்கா இல்லைன்னா கையில வரப்போதா அப்படின்னு கிண்டல் பண்ணிட்டு இருக்காரு பிக் பாஸ். ஸோ அதே டைமுக்கு திரும்பவும் ஃப்ரீஸ் பண்ணி வீட்டுக்குள்ள இன்னொரு ஃபேமிலி மெம்பரை என்டர் பண்ண விடுறாங்க. அது யாருன்னு பாத்தீங்கன்னா அவினாஷோட அம்மா. ஸோ சாதோட அம்மாவும் இருக்காங்க, அவினாஷோட அம்மாவும் இருக்காங்க. ஸோ இவங்க 2 பேரும் ஒரு நாள் ஃபுல்லா ஒன்னா தங்க போறாங்க. ஸோ என்னென்ன நடக்குதுன்னு பார்க்கலாம்.
சோ இதை வந்து ஸ்ருதிகா ஓரக்கனால பார்த்துட்டு அவினாஷோட அம்மா வந்திருக்காங்க, 2 சைடுமே வந்து பாசிட்டிவா 2 பேரும் கட்டி பிடிச்சிக்கிறாங்க. அதாவது என்ன சொல்றாங்கன்னா, ஈஷாவோட அம்மாவும் அவினாஷோட அம்மாவும் கட்டி பிடிச்சிக்கிறாங்க. சோ அதை பார்த்துட்டு ஸ்ருதிகா சொல்றாங்க எல்லாமே பாசிட்டிவா தான் போயிட்டு இருக்கு, ஒன்னும் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சோ இப்படியே எபிசோட முடிக்கிறாங்க. ஸோ நான் ஆல்மோஸ்ட் எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த எபிசோட் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்க. இன்னும் நிறைய எமோஷனல் டிராமாஸ் வந்து நடக்க போகுது, ரொம்ப எக்ஸைட்டடா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் ஸ்ருதிகா இந்த வீக் வந்து காப்பாற்றப்படுவாங்களா அப்படின்னு தெரியல. காப்பாற்றப்படணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அவங்களுக்கு ஓட் பண்ணுங்க. நான் ஓட் பண்ணிட்டு இருக்கேன், நீங்களும் ஓட் பண்ணுங்க. இந்த வீடியோட எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சதுன்னா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். வேற ஒரு வீடியோல திரும்பி மீட் பண்ணலாம். Until then, bye from Jemima. Take care.